ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி ஸ்டாண்ட் எப்படி ஃபிட் பண்ணணும், ஆரி ஃப்ரேமில் ஃபேப்ரிக் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், இது 2 மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்டாண்டில் என்னென்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பில்லர், இது மாதிரி 4 பீசஸ் இருக்கும். இந்த 4 பீசஸ் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ரிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்களேன், இங்கே ஒரு ஹோல் தெரியுதா? இது மாதிரி 4 சைடில் இருக்கும், 4 சைட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஹோலில் தான் வந்துட்டு நம்ம இந்த பில்லர் வந்துட்டு இதை ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பில்லரை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஹோல் இருக்குல்ல, இது வழியாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஸ்டாண்டு வந்துட்டு இப்படி நிற்க வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்கிறவங்களுக்கு ஒரு டிப் பார்த்திங்க அப்படின்னா, இப்படி ஃப்ரேம் இந்த ரிங்கை வந்துட்டு கீழே ஃப்ளோரில் வச்சுட்டு, அதாவது ஃப்ளோரில் வச்சுட்டு டவுன்வர்டில் கீழே வைக்காமல் மேலே வந்துட்டு அப்பரில் வர இந்த ரிங்கோட அப்பரில் வர மாதிரி வச்சுட்டு நம்ம வந்துட்டு இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்டாண்டை விட ரிங் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். அதனால நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹோல்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் மேபி இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணும்போது நம்ம ஈஸியாகவே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் லூஸாக இருக்குது, நான் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ரிங்கை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மேலே. அதாவது ஃபுல்லாக 4 சைட்லேயும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாண்டு ஃபிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிவிட்டு ரிங்கையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், ஃபுல்லுமே நான் 4 சைட்லேயுமே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாண்ட், அதாவது 4 பில்லர்ஸும் உங்களுக்கு ஜாயின் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ரிங்கோட ஸ்டாண்டில் வந்துட்டு உங்களுக்கு இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுதா? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் ரிங்கோட சைஸ் வந்துட்டு உங்களுக்கு இப்போ நீங்கள் இது வந்து 18 இன்ச் ஃப்ரேம். ஸோ 18 இன்ச் ஃப்ரேம் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து உட்டன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி கம்மியில் இருக்கும். சம்டைம்ஸ் 1/2 இன்ச் அந்த மாதிரி அதிகமாகவும் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லையா? இல்லைன்னா இது வந்து 18 இன்ச்சுக்கு இருக்கும். இதையும் வந்துட்டு பார்க்கும்போது நமக்கு அந்த 1/2 இன்ச் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும் அப்படிங்கிறதுனால இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 1/2 இன்ச் நமக்கு வந்து டேலி ஆகிடும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஸ்க்ரூவும் இந்த போல்ட்டும் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் சர்க்கிள் உங்களுக்கு இருக்காது பாருங்கள், கண்டினியூஸாக இருக்காது. தெரியுதா? இந்த போர்ஷன் மட்டும் உங்களுக்கு இந்த ரிங் வந்து கட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்க்ரூ கொடுத்து, பெரிய ஸ்க்ரூ இருக்கும், இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த போல்ட். நான் இது டைட் பண்ணி கரெக்டாக என்னோடய ரிங் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பேனர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வச்சு டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம இந்த ரிங் மேலே வந்துட்டு இப்படி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்போ இதை இப்படி வச்சுட்டு ஃபுல்லாக எல்லா சைட்லேயும் நம்ம கரெக்டாக வந்துட்டு ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி உள்ளே இது பண்ணி விட்டோம்னா போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியுதா? இந்த கேப் இருக்குது இல்லையா? இந்த கேப்பில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃப்ரேம் வந்துட்டு செட் ஆகும். செட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு லூஸ் ஆகக்கூடாது. அதாவது ஃப்ரேமை தூக்கும் போது ஸ்டாண்ட் வந்து லூஸ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ரிங்கில் ஃபேப்ரிக்கை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து 2 ரிங் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், உள்ளே ஒரு ரிங் இருக்கும், வெளியே ஒரு ரிங் இருக்கும். இது வந்து சின்னதாக இருக்கும், இது வந்துட்டு உங்களுக்கு பெருசாக இருக்கும். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லுமே எங்கேயுமே உங்களுக்கு ஓப்பனே இருக்காது. ஃபுல்லாக ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு.
எங்கேயுமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே இருக்காது. பட் ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ கொடுத்து ஒரு போல்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. தெரியுதா? இந்த மாதிரி நம்ம எவ்வளோ சைஸ் வேணும் சின்னது பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெருசு பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இது மாதிரி சின்னதாக நம்ம சைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது பண்ணிவிட்டு இந்த போல்ட்டை வந்து நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டைட் ஆகும். ஸோ இது மாதிரி பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கேப் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். தெரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இப்போ நம்ம இது ஃபுல் டைட் பண்ணக்கூடாது. எப்போவுமே ஃபேப்ரிக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இது மாதிரி இந்த ஸ்க்ரூ வந்துட்டு ஃபுல்லாக டைட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து லூஸ் பண்ணிடணும். லூஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எடுத்ததுமே நம்ம டைட்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணோன்னா ஃபேப்ரிக் வந்து டேமேஜ் பண்ணும். நான் வந்து ஃபேப்ரிக் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேப்பர் டேப் வந்து சுற்றிருக்கேன். உங்களுக்கு இது எப்படி சுற்றணும் அப்படிங்கிற டுட்டோரியல் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ நெக்ஸ்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாப்லின் தான் எடுத்திருக்கேன். ஸோ பாப்லின் வந்துட்டு நம்ம ஃப்ரேம், இந்த இன்னர் ஃப்ரேம் சொல்லுவோம். இதை வந்து நம்ம கீழே வச்சுட்டு இந்த ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கரெக்டாக மேலே வைக்கிறோம். மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். ஏதோ ஒரு சைடு கார்னர்லேருந்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும். எடுத்ததும் நம்ம வந்துட்டு சென்டரில் ஃபேப்ரிக்கோட சென்டரில் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்துட்டு 1 மீட்டர் ஃபேப்ரிக். ஸோ எடுத்ததும் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேப்ரிக் வந்து டேமேஜ் தான் ஆகும். நம்ம தான் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃபேப்ரிக். எப்பவுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேப்ரிக் வேஸ்ட் பண்ணாமல் வேஸ்டேஜ் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து ஷ்ரிங்க் ஆகும். இதெல்லாமே எடுத்துட்டு ஓரளவுக்கு எடுத்து விட்டால் போதும். இந்த ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த ஃப்ரேமை மேலே ஃபிக்ஸ் பண்ணுறோம். மேலே ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கக்கூடாது. நார்மலாக தான் ப்ரெஸ் பண்ணணும். சென்டரில் ஃபேப்ரிக்கில் எப்போவுமே நம்ம கை வைக்கக்கூடாது. இந்த ஃபேப்ரிக்கோட இந்த ரிங் இருக்குது இல்லைங்களா, இந்த ரிங்கில் மட்டும்தான் நம்மளோட கை வந்து இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணணும். உள்ளே இங்கே நம்ம உள்ள அந்த சின்ன ஃப்ரேம் இருக்குல்ல, இன்னர் ஃப்ரேம், அது வந்து இங்கே இருக்குது. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்துட்டு நம்ம விசிபிள் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து இன்விசிபிளாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணி தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப அழுத்திலாம் பண்ணக்கூடாது. நார்மலாக ரொம்பவே சாஃப்டாக தான் ஃபேப்ரிக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்க்ரூ இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு கொஞ்சமாக டைட் பண்ணிக்கணும். ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. லைட்டாக ஒரு 2 டைம்ஸ் அந்த மாதிரி இதை ட்விஸ்ட் பண்ணிக்கணும். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதாவது இந்த ஸ்க்ரூவை பிடிச்சிட்டு 2 கையையும் இப்படி யூஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணணும். ரொம்ப டைட் பண்ணக்கூடாது, ஒரு அளவுக்கு தான் டைட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த 2 கை இருக்கு இல்லையா, ஒரு கையை நம்ம இப்படி ஃபேப்ரிக்கை கீழே இழுத்துட்டு ஒரு கையில் நம்ம ஃப்ரேமை வந்து பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு மெதுவாக இழுக்கணும். ஸ்டார்டிங் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம்னா இந்த ஃபுல் சர்க்கிள் நம்ம ஃபினிஷ் பண்ணி அகைன் இங்கே கொண்டு வந்து தான் எண்ட் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், மெதுவாக ஒரே மாதிரி ஈக்குவலாக தான் ப்ரெஷர் கொடுக்கணும். ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஏன் இங்கே இந்த கையில் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னா, நான் பிடிக்காமல் 2 கையும் பிடிச்சி இழுத்தேன் அப்படின்னா ரிங்கு வந்து இப்படி தூக்கிடும். அப்போ ரிமூவ் ஆகும். தெரியுதா? இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த இன்னர் ஃப்ரேம் இங்கே இருக்குது, பட் இந்த ஃப்ரேம் இங்கே இருக்குது. பட் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. இப்படி தான் நமக்கு இருக்கணும். இப்போ நான் லூஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். பட் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிமூவ் ஆகி வருது, ரிங் 2 செப்பரேட்டாக வருது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டார்டிங் எப்படி நம்ம ஃபேப்ரிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணணும், அதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இது மாதிரி இடையில ரிமூவ் ஆகி வரும்போது நீங்கள் அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுதா, இங்கெல்லாம் சுருக்கமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சுருக்கம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துல நம்மளை இழுத்து டைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இன்னும் நம்ம டைட் பண்ணவே இல்லை. ஸோ டைட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் இது மாதிரி தான் இருக்கும். மெதுவாக ஈவனாக பண்ணணும். சேமாக ப்ரெஷர் வந்துட்டு சேமாக கொடுக்கணும். ஒரு இடத்துல அதிகமாக கொடுத்து ஒரு இடத்துல கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா ஃபேப்ரிக் வந்து அங்கேயும் இங்கேயும் இழுத்துக்கும். நீங்கள் டிசைன் போட்டு முடிச்சுட்டு இதை செக் பண்ணி பார்க்கும்போது ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்கை பார்த்தீங்கன்னா டிசைன் அங்கிட்டு இங்கிட்ட இருக்கும், ஈவனாக இருக்காது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்துட்டு இது பண்ணி விடுறேன்.
பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்க்ரூ வந்துட்டு டைட் பண்ணணும். ஓரளவுக்கு டைட் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப நம்ம அதே மாதிரி இழுக்கிறோம். ஸோ ஃபுல்லாக நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள். எங்கேயுமே ஃபேப்ரிக்கில் ரிங்கிள்ஸ் எதுவுமே தெரியாது, சுருக்கமும் எங்கேயும் தெரியாது. தெரியுதா? இப்போ நம்ம ஃபேப்ரிக் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமான்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபேப்ரிக்கோட சென்டர் இருக்கு இல்லையா, சென்டரில் நம்ம கை வச்சு பார்க்கணும். கை வச்சு பார்க்கும்போது நமக்கு உள்ளே போகாது. இதே நம்ம லூஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா கை உள்ளே போகும், நல்லாவே உள்ளே போகும். அப்புறம் இப்படி நம்ம தட்டி பார்க்கலாம். தட்டி பார்த்தோம்னா இந்த மாதிரி சவுண்ட் வரும். ஸோ நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி சவுண்ட் வராது. நமக்கு வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பர் சவுண்டிங்கே வராது. தெரியுதா? சென்டரில் அதே மாதிரி நான் கை வச்சாலும் உங்களுக்கு பாருங்கள் தெரியுதா? ஸோ இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இதை நான் ஸ்டாண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஸ்டாண்டு வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். ஸ்டாண்டு மேலே வந்துட்டு இந்த ஸ்க்ரூ இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்க்ரூ கூடவே வந்துட்டு இதுவும் வந்து ரெண்டும் ஒரே பிளேஸில் வர மாதிரி வச்சுட்டு நம்ம எந்த சைடு ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு இந்த ஸ்க்ரூ ரெண்டும் இருக்க மாதிரி வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, நம்ம கையில் எதுவும் இடிக்கவும் இடிக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபேப்ரிக் எல்லாம் தள்ளி எடுத்து விட்டுட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு வெளியே, அதாவது இந்த அயன் ஸ்டாண்டுக்கு வெளியில் வந்துட்டு ஃப்ரேம் வந்து நிற்கிற மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். நான் சொன்னேன் இல்லையா, தூக்கி பார்த்தாக்க தூக்கணும் அப்படின்னா ஃப்ரேம் வந்து ஸ்டாண்ட் வந்து கீழே இறங்கக்கூடாது சொல்லிவிட்டு. ஸோ நான் தூக்குறேன் பாருங்கள், அப்படியே இருக்கா? ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஃபேப்ரிக்கில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு அப்பப்போ வரும்.